சுவாமியச்சரிகை ருடப்பார் சுவாமியச்சரிகை ரசம்மம் சரணம் பிரபர்த்தியே ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா கிருதி. நமஸ்காரம். ஆஸ்திகாலுக்கெல்லாம் இன்னைக்கு விசேஷமான சுதினம். சுதினத்தோட விசேஷம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆழ்வாராதிகள்ல நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய பிரதானமான ஆழ்வார். ஏனைய ஆழ்வார்கள் இருந்தாலும் நம்மாழ்வார் தான் பிரதானம். ஏன் அப்படின்னா, ஷடகோபன் அப்படின்ற திருநாமம் ரொம்ப விசேஷமான திருநாமம். அந்த திருநாமத்துக்கு விசேஷமான அர்த்தம் உண்டு. ஆழ்வாருடைய பேருக்கு விசேஷமான அர்த்தம் உண்டு. ஆழ்வாருடைய விசேஷமான அவதாரம் அப்படின்றது ஏனைய ஆழ்வார்கள்கிட்டேருந்து மொத்தமா வித்தியாசமான ஒரு அவதாரம். அப்படியே இருந்தாலும் பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்பவும் நெருக்கமான ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதி. சாட்சாத் தாயாரனுடைய பரிபூர்ணமான ஒரு கருணை, தாயாரனுடைய பரிபூர்ணமான ஒரு வாத்சல்யம் எல்லா ஆழ்வார்களுக்குமே இது உண்டு. இருந்தாலும் இந்த ஆழ்வார் எதற்காக பிரபன்ன ஜன கூட்டஸ்தலைவர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பிரபன்ன ஜனம்னா யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீயஸ்பதியான நாராயணனே பரத்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான வேதத்தினுடைய பிரமாணமான வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த சம்பிரதாயத்தில் பகவத் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர்னு சொல்லக்கூடிய எம்பெருமானார் அவராலே புனஸ்தாபனம் பண்ணப்பட்டதான மிக விசேஷமான சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தில் ஸ்ரீயஸ்பதியான நாராயணன் தான் பரத்தத்துவம் அப்படின்றத நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவென்னு அப்படின்னு ஆழ்வாருடைய வார்த்தைக்கு இணங்க எத்தனையோ பூர்வாச்சாரர்கள் இந்த விஷயத்தை அழகா சாய்ச்சிருக்கா. இருந்தாலும் பகவத் பாஷ்யக்காரர் இந்த லோகம் முழுக்க நன்னா விஸ்தாரமா பிரஸ்தாரம் பண்ணார். அவருடைய அவதாரமே அதற்காகத்தான். ஆதிசேஷனுடைய அபராவதாரம் எம்பெருமானார். அப்பேற்பட்ட எம்பெருமானார் மண்டி இருந்ததான திருவடிகள் எந்த திருவடிகள் அப்படின்னா, பராங்குசன் சொல்லக்கூடியதான இந்த ஆழ்வார், நம்ம ஆழ்வார்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார். இந்த ஆழ்வாருடைய அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஷடகோபன்னு திருநாமம். ஷடகோபன்ற சப்தம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அவளுடைய கர்ப்பவாசம் பண்ணும்போது, அம்மாவுடைய வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணும் பொழுது அந்த ஜீவனுக்கு எல்லா ஞாபகமும் இருக்குன்னு சொல்றது சாஸ்திரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அந்த குழந்தைக்கு பேச முடியாத ஒழிய அதுக்கு எல்லா ஞானமும் உண்டு. போன ஜென்மத்தில் என்ன பண்ணிச்சு, முன்னாடி ஜென்மத்தில் என்ன பண்ணிடுகிறது சத்தியம். எல்லாமே அந்த குழந்தைக்கு அந்த ஞாபகம் உண்டு. அப்படி எப்படி சுவாமி மறந்து விடுறது அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்படின்னா, எந்த விஷயமே நம்ம எங்கே இந்த உற்பத்தி ஆறோன்ற ஒரு விஷயத்தோட ஞானம் இருக்கு. ஆனா அந்த உற்பத்தியான விஷயம் எங்க வந்து கரை சேர்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கப்பல் பண்றா, அந்த கப்பல் ஜலத்துல நன்னா போகும். ஆனா அதே கரை தட்டி போயிடுது என்ன ஆகும், நின்று போயிடும், போகாது. அந்த மாதிரி அநாதிகால ஞானத்தோட இந்த ஜீவன் ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல இருந்தாலும் அது பிரவேசிக்கும் பொழுது வெளில வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஷடன்றதான வாயு அது மூடிடுறது. அதனால என்ன அர்த்தம், எனக்கு அஜ்ஞானம்ன்றது ஏற்படும். அஜ்ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல இவாதான் அம்மா, இவாதான் குழந்தை, இவாதான் பந்துக்கள் அப்படின்ற ஞானத்தோட இதுதான் சம்பாதிக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே இந்த ஜீவன் அடக்கப்பட்டுருது. ஆனா அந்த ஜீவனுக்கு உண்மைக்குமே ஞானம் எப்படி இருக்குன்னா, ஸ்வயம் பிரகாசம் ஜீவாத்மான்னு சொல்லியிருக்கு. ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னா எப்படி பகவானுக்கு பிரகாசமான ஞானம் இருக்கோ அந்த மாதிரி எல்லா ஒரு ஜீவன்களுக்கும் அந்த ஞானம் உண்டு. அப்படி ஞானத்தோட இருக்கக்கூடிய ஜீவன் இந்த பிரகிருதி மண்டலத்துல, இந்த பஞ்சபூதங்களால ஏற்பட்டதான இந்த பிரகிருதி மண்டலத்துல வந்து பிறக்கிறதுனால ஷடன்னு சொல்லக்கூடிய வாயு அது இந்த ஜீவனை பிடிச்சுன்றது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு அந்த அஜ்ஞானம்ன்றது ஏற்பட்டு போய் தான் யாருன்ற ஸ்திதியே மறந்து போயிடுறது. ஆனா இது லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவனும் நடக்கும். அது புலியோ வேற என்னென்ன வஸ்துவோ, புலியோ மாடோ என்னவா பிறந்தாலும், மனுஷாலா பிறந்தாலும் இந்த விஷயம் நடக்கிறது. ஆனா இந்த ஆழ்வாரோட சமாச்சாரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, கருவிலே திருகண்டார் அப்படின்னார். அதாவது தன்னுடைய தாயோட வயிற்றில் இருக்கும் பொழுதே ஸ்ரீரங்கத்து பெருமாள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கை கூப்பினார். அப்பேற்பட்டதான ஆழ்வார் தன்னுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த லோகம் முழுக்க உஜ்ஜீவனம் பண்ணணும், அதாவது லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் கரையேறணும் அப்படின்றது ஆழ்வாருடைய அவதாரமே. அந்த அவதாரத்துடைய நோக்கம் நிறைவேறணும் இல்லையா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பூமியில வந்து பிறக்கும் பொழுது என்னாச்சு, இந்த ஷடேன்ற வாயு ஆகப்பட்டது மூட வந்து தவிர. ஆனா அந்த ஷடேன்ற வாயு என்ன பண்ணார் அப்படின்னா தள்ளினார். அந்த ஷட கோபன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஷடன்ற வாயு தன்னை மூட வரும் பொழுது அதை தள்ளி விட்டார். இந்த மாதிரியான பிரகிருதி சம்பந்தமா லோக சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்டக்கூடாது. அப்படி இருந்த ஆழ்வார், அந்த வைராக்கியத்தோட இருந்த ஆழ்வார், அந்த திருப்புலி மரத்தடி கீழே பிறந்ததிலிருந்து பேசவில்லை, யாருக்கிட்டையும் போய் எங்கேயும் சேவிச்சது கிடையாது, சாப்பிட்டது கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படியே 16 வருஷ காலம் ஆழ்வார் இருந்தார். ஆழ்வார் வாழ்ந்த காலம் 16 வருஷம்னு சொல்றா, ஒரு சில பேர் 32 வருஷம்னு சொல்றா. அது குரு பரம்பரா விஷயத்துல மாறுறது. இருந்தாலும் அவர் இருந்த கால் பரியந்தம் அன்னாகாரம் கிடையாது,
தான் இருந்த இடத்த விட்டு எங்கேயும் எழுந்து போனது கிடையாது, யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. அப்பேற்பட்ட ஆழ்வாராலே அனுகிரகம் பண்ணப்பட்டதுதான் இந்த ஆழ்வாருடைய விசேஷமான பிரபந்தங்கள். என்ன அப்படின்னா 4 பிரபந்தம் பண்ணியிருக்கார். எப்படி ரிக் யஜுர் சாம அதர்வணம் 4 வேதம் இருக்கோ, வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் திருநாமம் இருக்கு. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். என்ன வேதத்தை சுவாமி தமிழ்ல பண்ணார் அப்படின்னா, இருக்கக்கூடிய வேதங்களான 4 வேதத்தையும் அப்படியே தமிழ்ல பிரபந்தங்களா கொடுத்தார். அப்பேற்பட்டதான மிக ஆச்சரியமான காரியம். அதுல திருவாய்மொழி ரொம்ப விசேஷமானது. என்ன அர்த்தம் அப்படின்னா, சாமகானத்துக்கு ஒப்பானது திருவாய்மொழி. சாமகானத்துக்கு என்ன சுவாமி விசேஷம்? இருக்கிற வேதங்கள்லேயே ரொம்ப வசத்தியான வேதம் சாமகானம். 4மே வசதி தான். இருந்தாலும் அந்த தெளிவிசும்பு திருநாடுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், பெருமாள் தாயாரோட நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துல நலம் அந்தமோர் இல்லாத நாடு அப்படின்னு அர்த்தம். நலம்ன்ற வார்த்தைக்கு முடிவே இல்லாத நாடு. அப்பேற்பட்ட தெளிவிசும்பு திருநாடான ஸ்ரீவைகுண்டம். சதா பஷ்யந்தி சூரையகான நித்திய சூரிகள்லாம், அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள்லாம் சதா சர்வகாலமும் பெருமாள் ஆராதனை பண்ணிட்டே இருக்கா, அந்த பெருமாளை கொண்டாடிட்டே இருக்கா. அந்த பெருமாள் கேட்டு லயிக்கக்கூடிய வேதம் எந்த வேதம் அப்படின்னா அது சாமவேதம். அப்பே சுவாமி தேசிகன் அழகா சொல்வார், கேளார பழமறையின் கீதம் கேட்டு அப்படின்னா சாமவேதம் கொஞ்சம் ராகமா இருக்கும். அதனுடைய கீதத்தை கேட்டு பேராத இன்பம் பெருக. அப்பேற்பட்டதான ஸ்ரீவைகுண்டத்தில் எல்லா நித்திய சூரிகள் கூட சேர்ந்து நம்ம அனுபவிக்கக்கூடியதான இந்த வசத்தியான விஷயம் இருக்கே, அங்க வாசிக்கக்கூடியது சாமகானம் அர்த்தம். அந்த சாமகானத்தை அப்படியே ஆச்சரியமா சுவாமி திருவாய்மொழி அப்படின்றதான பிரபந்தத்துல அப்படியே ஏற்றி கொடுத்தார். இந்த காரியங்கள்லாம் மனுஷாலால பண்ணக்கூடிய காரியங்கள் கிடையவே கிடையாது. அதனால தான் நம்மள மாதிரி இல்லாமல் ஆழ்வார் பிறக்கும் பொழுதே அந்த ஷடன்ற வாயு உதச்சி இந்த பிரகிருத்தினால் ஏற்படக்கூடிய எந்த தோஷம், இந்த பூமியில பிறக்கக்கூடியதான ஜீவன்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த தோஷமும் அவருக்கு இல்லாம இருந்தார். இப்பேற்பட்ட ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த திருப்புளி மரத்தினுடைய திருக்குறுங்குடியில் அவதாரம், அந்த திருப்புளி மரத்தினுடைய அடியிலே இருந்து யாருக்கிட்டையும் எந்த வார்த்தையும் பேசுறதும் கிடையாது, யார்கிட்டையும் எதுவும் பழகிறதும் கிடையாது. இப்படியே பகவத் சிந்தனையிலேயே இருந்துட்டு இருக்கார். அப்ப இந்த ஆழ்வார் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அது ரொம்ப விசேஷமான வார்த்தை. எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. அந்த ஆழ்வார் என்ன வார்த்தை முதல்ல சொல்றார் அப்படின்னா, எப்படி இந்த ஆழ்வார் முதல்ல பேசுறார், வேற யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு இன்டியூஸ் பண்ணிக்கணுமோ இல்லையோ. அப்ப என்ன ஆகுது, மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ற, மதுரகவி ஆழ்வார்ன்றது இவரோட பெரியவர். ஆழ்வார்களிலேயே பெருமாளை மங்களாசாசனம் பண்ணாத ஒரே ஆழ்வார் அவர் தான். பெருமாளே இல்லாமல் ஆச்சாரியன் தான் அப்படி. இது இந்த சப்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமான சப்தம். பெருமாளை என்னத்தான் வசத்தியா கொண்டாடினாலும் ஆச்சாரமுக்கேன ஒரு வழி இல்லை அப்படின்னா அந்த சம்பிரதாயமோ அந்த விஷயமோ அந்த பக்தியும் பலிப்பே பலிக்காது. அதனால தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியன் மூலியமா தான் பெருமாளை ஒழிய நேரா பெருமாளவே நான் பிடிக்கிறேன் அப்படின்னா அது விபரீதம் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு அப்பேற்பட்ட பெருமாளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில், அவன் நம்மளை ரட்சிக்கக்கூடிய அளவில் நமக்கு இருக்க சாமர்த்தியம் இருந்து நம்ம இங்க பிறக்க போறோம். அவன் கூட அங்கேயே இருந்துக்கலாம் வைகுண்டத்தில். அந்த சாமர்த்தியம் இல்லாதனால என்ன ஒருத்தருடைய நிழல ஒதுக்கிண்டு அவர் முக்கேன நமக்கு மோட்சம். அதுதான் ஆழ்வாருடைய விஷயம். உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய கோயில்கள்லாம் நம்ம போறோம், நம்ம போய் கியூல எல்லாரும் தான் நின்றாகணும். இப்போ ஆனால் அந்த கோவிலே ஒரு ஸ்தலத்தார் இருக்கார், ஒரு ஆச்சாரியன் இருக்கார், அவர் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, சுவாமி நீர் பெருமாள் மங்களாசனம் அடியனும் கூட சேர்ந்து சேவிச்சுக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், வா சரி வா அப்படின்னு கூட்டின்னு போயிடுவார். எல்லாரும் நிக்கிற மாதிரி வாய் காப்பான் அங்கேயும் நிற்பான், எல்லாரையும் பிடிச்சி வெளில தள்ளி விடுவான். ஆனா ஆச்சாரியன் சொன்ன இல்லப்பா அவன் என்ன சேர்ந்தவன், அவன் உள்ள அமைச்சிரு அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த இடத்துல மரியாதை. அதனாலதான் ஆச்சாரிய முகேன்னு இருக்கக்கூடியதான ஜீவிதமா இருக்கும் பொழுது கிருஷ்ணன் வாசம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மதுரகவி ஆழ்வார் ஜீவிதமா இருக்கும்போது, இந்த ஆழ்வார் ஜீவிதமா இருக்கும்போது கிருஷ்ணன் பரவம் வச்சு 42வது நாள் இந்த ஆழ்வாரோட அவதாரம். கலியுகம் பிறந்து 42வது நாள் இந்த ஆழ்வாரோட அவதாரம். கலியுகம் பிறந்து இப்ப என்ன 5000 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு இல்லையா. கலியுகம் பிறந்து 42வது நாள் இந்த ஆழ்வாருடைய அவதாரம். இவரை காட்டிலும் இவர் ஆசிரியச்ச மதுரகவி ஆழ்வார் பெரியவர். அவர் என்ன பண்ற, கண்ணன் எழுந்து இருக்கக்கூடிய காலத்திலேயே கண்ணனை போய் மதுரால சேவிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து வடநாட்டுக்காக போற. ஆனா என்ன ஆகுது, போற வழியிலேயே ஒரு ஜோதியாகப்பட்டது, விசேஷமான ஜோதி வானத்தில் தெரியுது, ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியுது. அது அவர் வழி நடத்திட்டே போது, இது என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கு வானத்துல, இது எங்கேருந்து வருது இது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்றதுக்காக பின்னாடியே போறார். அது கொஞ்சம் கொஞ்சமா வடதேசத்துல ஒரு தெற்கு கொண்டு வந்து விட்டுருது. தெற்கு முனைன்னு சொல்லக்கூடிய திருக்குறுங்குடி கொண்டு வந்து விட்டுருது. அங்க ஆழ்வார் புளிய மரத்தடியில் எழுந்திருக்கார். அங்க அது ஜோதி மறைஞ்சு போயிடுது. இது இங்கே மறைஞ்சு போயிடுது, இங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஊரில் விசாரிக்கிறார். அப்போ அவெல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார், ஒரு யோகி மாதிரி இருக்கார், பார்க்குறதுக்கு யார்ட்டையும் பேச மாட்டேன்ற, அண்ணன் தண்ணி பழக மாட்டேன்ற, எதுவுமே கிடையாது. சதா அப்படி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கார், மனசில் கையை வச்சுன்னு இப்படியே பண்ணிட்டு இருக்கார். யாருன்னு தெரியாது, அவர் பேசுறதும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறார், ஒரு சின்ன கல் எடுத்து ஆழ்வார் மேலே சேர்க்குறார். சேர்த்துட்டு அப்பயும் அவர் ஒன்றும் எதுக்கும் அசையறதாவே இல்லை, அப்படியே தான் இருக்கார். அப்போ கேட்குறார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாடும். நல்லா காதில் கேட்டுக்கும், ரொம்ப அழகான வார்த்தைகள் எல்லாம். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் அவர் பார்த்து கேட்கிறார். அதுக்கு ஆழ்வார் பேசின முதல் வார்த்தை அத்தை தின்று அங்கே வாழும். இதுல இடத்துல அத்தை தின்னுன்ற அகார சப்தம் யூஸ் பண்ணார். அகாரந்தகா விஷ்ணுகு, ஆண்ட சப்தம் பெருமாளை குறிக்கிறது. ஆழ்வார் பூமியில பிறந்து முதல்ல பேசின சப்தத்தினுடைய முதல் ஒரு அக்ஷரமே ஆதான்.
அத்தை தின்று அங்கே வாழும். என்ன அர்த்தம் சுவாமி? ஒன்றுமே புரியலையே. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் ஒரு கேள்வி, அத்தை தின்று அங்கே வாழும் ஒரு பதில். இது ஒன்றுமே புரியலையே சுவாமி அப்படின்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் புரியல. உடனே மதுரை கவிழா சாட்டாமல் உழுந்து சேவிச்சுட்டார். நான் சேவிக்க போன கண்ணனம் பெருமானை பார்த்துருந்தா கூட இந்த ஞானம் உண்டாயிருக்காது. தேவரையில் தான் என்னை தடுத்தாட்கொண்டு ரொம்ப சந்தோஷம். இப்பேற்பட்ட விஷயத்தை அழகாக சாகிச்சு தேவன். சரி, என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, அவர் கேட்குறார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும். செத்தது அப்படின்னா இந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு உள்ள ஜீவன் இல்லை அப்படின்னா இந்த சரீரம் என்னது? அப்படியே பேர் ஸ்ரீனிவாசராகவன், அங்கே இருக்கார் ரமேஷ் ஒருத்தர் இருக்கார், அங்கே முகுந்தன் ஒருத்தர் இருக்கார், அங்கே கோவிந்தன் ஒருத்தர் இருக்கார். ஜீவிதம் இருக்கிற வரைக்கும் அவர் ரமேஷ், முகுந்தன், கோவிந்தன், ஸ்ரீனிவாசராகவன். அந்த ஜீவிதம் வெளிப்படுத்தினா, அந்த ஜீவன் வெளிப்படுத்தினா எல்லாருக்கும் ஒரே பேர் தான். கரெக்டா? அப்போ செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால், சிறியதுன்றது ஜீவன், நம்ம உடம்புக்குள்ள கூடிய ஆத்மா. அது பிறந்ததுன்னா எத்தை தின்று எங்கே வாழும்? அந்த ஜீவன் எதை சாப்பிடும்? அந்த ஆத்மா எதை சாப்பிடும்? எங்கே வாழும் அப்படின்னு மதுரை கவியாளர் பார்த்து கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், அத்தை தின்று அங்கேயே வாழும். அப்படின்னு என்ன அர்த்தம் பண்ணா, அது அந்த சரீரமே தான் நினச்சின்னு அங்கேயே வாழும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எடுத்துட்டு இருக்க பிறவியே சத்தியம், இவா தான் என்னோட அம்மா, இதான் என் குழந்தை, இப்படி தான் நான் சம்பாதிக்கணும், இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு நினச்சிட்டு பாவம் அது அங்கேயே கஷ்டப்படும் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எப்பேற்பட்ட அர்த்தம் பாருங்க. பகவான் தனக்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்கான், பகவான் நமக்கு நாதன், நம்ம அவன் அணைய வேண்டியவன்ற ஞானம் இல்லாமல், நம்ம அவனுடைய திருமேனியில் ஒரு அங்கம்ன்றதான ஞானம் இல்லாமல், சதா பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும், இதுதான் இந்த ஜீவனுடைய ஸ்வரூபம்ன்ற எண்ணமே இல்லாமல் இங்கே வந்து பிறந்ததான ஒரே காரணத்தினால நானும் இவாள மாதிரி ஓடுன்னு இருக்கும் அந்த ஜீவன். இப்படி இந்த ஜீவன் கஷ்டப்படும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தை கேட்கும்போது யோசிக்கணும், அப்போ நம்ம இத்தனை நாள் இதான் நினச்சிட்டு இருக்கோமா? அப்போ நம்ம உண்மையை யாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் ஒரு தோல்வி. அந்த உண்மையாகவே யாருன்றதை பார்க்கறதுக்கு தான் பிரபந்தங்களை வாசிக்கணும், ஆழ்வாருடைய திருவாய்மொழி கேட்கணும். எப்படின்னா, பொய்க்களவாதி என் மெய்க்களந்தானேங்கிற பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்னா, என்னோட அந்தராத்மாவாக என் ஜீவனுக்குள்ளே இருக்கான்ப்பா. அவனுக்கு நான் தாசன்றதான ஞானத்தை எனக்கு உண்டாக்கினா, அவனுக்கு சதா கைங்கரியம் பண்ணக்கூடிய ரீதியில் நான் யாருன்ற அடையாளத்தை எனக்கு காமித்தான் அப்படிங்கிற. அப்போ நம்ம யார் உண்மையாகவே அப்படின்னா, பெருமாளுக்கு தாசபூதர்கள், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். அப்போ ஏன் சுவாமி இங்கே வந்து பிறந்தோம் அப்படின்னா, அனாதிகால பாப விசேஷத்தினால இங்கே வந்து பிறந்தோம். எத்தனையோ காலமாக பண்ண பாப விசேஷத்தினால இந்த ஜென்மா நமக்கு. சரி, இப்போ இந்த ஜென்மாவில் எப்படி சுவாமி கரையேறது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நல்ல சத்சங்கத்தை சேர்த்துட்டு ஆழ்வாருடைய பிரபந்தாதிகளோ இந்த சம்பிரதாயத்தை அனுஷ்டித்து பகவான் தான் சுயப்பதி, அவனுக்கு நான் தாசபூதன்ற ஞானம் எப்போ ஏற்படுறதோ அப்போ இந்த பிரகடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தட்டுப்பட்டுட்டே வரும். எப்படி ஆழ்வாருக்கு அந்த ஷடன்ற வாயு உதச்சாரோ பிறக்கும்பொழுது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, இந்த பிரகிருத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சின்ன சின்ன வெறுப்புகள் ஏற்படும். போதும், சம்பாதிச்ச வரைக்கும் போதும், போதும். அதாவது எதுவுமே சம்பாதிக்கக்கூடாது, வாழ்க்கையை சன்னியாசி மாதிரி வாழணும்னு சொல்லலை. ஆனால் இந்த வைராகியம் உள்ளே வந்துருத்துனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் மேலே ஆசை கம்மியாகி பகவத் சிந்தனை உற்பத்தி ஆகும். அதுதான் விஷயம். அந்த மாதிரி விசேஷமான ஞானம் உண்டாகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆழ்வாருடைய அவதாரம்லாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு ஜீவன் உண்டாகிடுது சுவாமி, அதுக்கு விசேஷமான பக்தி வந்துடுது சுவாமி, நல்ல பக்தி வந்துடுது. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்க பக்தியினுடைய எந்த ஸ்டேஜ்னு படி விஞ்ஞாபிக்கிறேன். நம்மளாம் பெருமாள்கிட்ட பக்தி இருக்குன்னா பெருமாள் சேவிக்கிறான். இன்றைக்கி இந்த நேரத்தில் நம்மளாம் இங்கே இருக்கோம். ஆனால் எத்தனையோ பேர் என்னென்னமோ காரியெல்லாம் பார்க்குறாரு. எவ்வளோ பேர் சமுத்திரக்கரையில் உட்காந்துருக்கா, எவ்வளோ பேர் சினிமா கொட்டத்தில் உட்காந்துருக்கா, எவ்வளோ பேர் ஆற்று உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்கா, எவ்வளோ பேர் நல்ல புத்தகங்களை வாசி என்னென்னமோ பண்ணுறாள். அப்போ அவளோட டைம்லாம் வேஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த டைம் இப்படி போகிறதோ இல்லையோ, இதை நம்ம பக்தின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பக்தி எந்த அளவில் இருக்குது அப்படின்னா, சமுத்திரத்துக்கு போய் ஒரே உப்பை தூக்கி சமுத்திரத்தில் போட்டோன்னா, ஒரே உப்பு கல் அதை தூக்கி சமுத்திரத்தில் போட்டோன்னா அந்த உப்பு கல்லினுடைய கெப்பாசிட்டி என்னவோ அந்த பக்தி தான் நம்மள் தான். அப்போ பக்தின்றது என்ன சுவாமி அப்படின்னா, பகவத் சிந்தனையில் ஆழங்கால் படணும். அதாவது பகவானுடைய திருவடி தாமரைகளை தவிர அது ஒன்றும் கிடையாது. ராமானுஜருடைய தனியனில் யோ நித்தியம் அச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்மன்னு ஒரு சப்தம் இருக்குது. யுக்ம ருக்மனா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய திருவடியை தவிர லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவும் வெறும் புல்லுக்கு சமமாக நினைப்பாங்க. அண்ணா தெரிஞ்சுக்கணும், இந்த லோகத்தில் ஆச்சரியப்பட விஷயத்துக்கு எவ்வளோ இருக்குது இல்லையா? பணம் இருக்குது, தங்கம் இருக்குது, சொகுசான வாழ்க்கை இருக்குது, எவ்வளோ இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எவ்வளோ இருக்கு. அத்தனத்தையும் ராமானுஜர் பெருமாளுடைய திருவடி கூட பார்க்கும்பொழுது வெறும் புல்லுக்கு சமமாக நினைப்பார். அப்பேற்பட்ட வசந்ததான ஞானம். அப்போது அதை பக்தின்னு சொல்லணுமா, நம்மளது பக்தின்னு சொல்லணுமா? அதனால் நம்ம எங்கே இருக்கோன்ற தெரிஞ்சுக்கணும். அதனால் தோஷம் இல்லை, படிப்படியாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மாதிரி இப்பேற்பட்ட பக்திவண்ணா ரூபம்னு சொல்லி ஆழ்வாருடைய திருநாமம். இந்த ஆழ்வாருடைய ரூபம் என்ன சுவாமி அப்படின்னா, பக்தியே ஸ்வரூபம். அவர் பெருமாள்கிட்ட உருகி சேவிக்கிறதுக்கு ஒரு ஸ்வரூபம் காட்டும் சுவாமி. எனக்கு யாரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும் சுவாமி அப்படின்னா, கண்ணால் பார்க்குறத மட்டும்தான் சுவாமி நான் நம்புவேன். வி ஆர் ஆல் ஜென்சி கிட்ஸ், நாங்கள் அப்படி தான் நம்புவோம். அதனால் எங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னா, திஸ் இஸ் த ரூபம் ஃபார் பக்தி. இப்படி தான் இருக்கும் பக்தி. பக்தியோட ரூபம் எப்படி இருக்குன்னா, தன்னை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக தன்னை மெருகேற்றி கொண்டு பகவான் திருவடி சரணாகதி பண்ணும். ஆனால் தெரிஞ்சுக்கணும், பெருமாள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு காலமும் நம்ம லஜ்ஜையே கூட. லஜ்ஜனா ஒரு லஜ்ஜன்றது வந்து ஒரு விஷயம், அது படவே கூடாது பெருமாள்கிட்ட. பிறப்பால் ஆழ்வார் ஒரு புருஷ லட்சணம், ஒரு ஆண்.
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அலங்காரம் பார்த்தா ஒரு பெண் அலங்காரத்தில் இருக்கார். இதுக்கு பராங்குஷ நாயகின்னு பேர். ஆழ்வார் பிறப்பால் ஆணாக இருந்தாலும் தான் பெருமாள் மேல் இருக்கக்கூடிய விசேஷமான பக்தியினுடைய காரணத்தினால தன்னை எப்படி வெளிப்படுத்துவா அப்படின்னா, ஒரு பெண் தான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தக்கூடியது பெண் தான். அதனால தனக்கு பெண்ணுன்ற பாவத்தை ஏற்பாடு பண்ணிட்டு தனக்கு பராங்குஷ நாயகின்ற ஒரு பேரை சாத்திட்டு பெருமாள் மேலே பாட்டு வர்றார். பெருமாள் மேலே பிரபந்தங்களாக ஆச்சரியமாக எழுதுறார். அப்பேற்பட்ட பிரபந்தங்கள் தான் பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய பெண் பாவத்தை ஏற்ற ஆழ்வார் அனுபவிச்சதான பிரபந்தங்கள். அதில் ஆழ்வாருடைய திருநாமம் பராங்குஷ நாயகின்னு பேர். இவரோட உண்மையான திருநாமம் ஷடகோபன். இவர் ஏத்துண்ட பெண் பாவத்திற்குரிய பேர் என்ன அப்படின்னா பராங்குஷ நாயகி. பராங்குஷ நாயகன் என்ன அர்த்தம் அப்படின்னா, பரன்னு சொல்லக்கூடிய பரதத்துவமான விபூதி ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு அங்குசமாக இருக்கான். இங்கே பாருங்க, ஒரு பெரிய யானை அது எதுக்கு பயப்படும்? ஒரு சின்ன அங்குசத்துக்கு தான் பயப்படும். இப்போ பெருமாள் பயப்படுறாரா அப்படின்னா, பெருமாளுக்கு பயம் கிடையாது, கட்டுப்பட்டு இருக்கார். இப்போ யானைக்கு என்ன அங்குசத்துக்கு பயமான? கட்டுப்பட்டு இருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி பரனுக்கே அங்குசமாக இருப்பதனால் இவள் பராங்குஷ நாயகி. அந்த அங்குசம் வந்து யானையை குத்தம், இம்சிக்கும். இந்த அங்குசம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா, இந்த அங்குசம் திருப்பி திருப்பி பெருமாள் மேலே ஆச்சரியமான பக்தியை பிரபாவமாக தெரிச்சுட்டே இருக்கும். பக்தி பண்ணிகிட்டே இருக்கும் பெருமாள்கிட்ட. பக்தினாலேயே பெருமாளை குளிர் வச்சுட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பக்தியையே அங்குசமாக வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஆழ்வாருக்கு பராங்குஷ நாயகின்னு திருநாமம். அப்பேற்பட்ட மிக ஆச்சரியமான ஆழ்வார். ஆழ்வாருடைய காரியங்கள்லாம் சொல்ல இன்றைக்கி இந்த நேரமும் பத்தாது, அடியனுக்கும் இந்த இதுவும் பத்தாது. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த ஞானம் தெரியணுன்றதுக்காக. தெரிஞ்சாதான் என்னென்ன 4 பேர் வந்து சேவிப்பாங்க. தெரியாமலே இருக்க வரைக்கும் யாருக்கு தெரியாது இல்லையா? அதனால் நம்மளும் இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்களையும் கூட்டு வந்து காட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு நம்ம காலம் இப்போ தான் கற்றுருக்கோம் அதில். ஆனால் நம்ம குழந்தைங்களை சின்ன வயசுலேயே காமிச்சு கொடுத்தோன்னா, குழந்தை பால்யத்தில் ஏற்படக்கூடிய அனுபவம் இருக்கு பாருங்க, அது கடைசி வரைக்கும் பிரகாசமாக இருக்கும். அதில் மாற்றவே முடியாது. நமக்கு இன்றைக்கி ஏற்படக்கூடிய இந்த விஷயம் இப்போ கேட்குற வரைக்கும் இருக்கும். இந்த கேட்டை தாண்டோடனே சுவாமி ஏதோ சொன்னீரே, அது பரத்துக்கும் அங்குசத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லும் அப்படின்னா மறந்து போயிடும். ஆனால் ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னால் பசுமரத்தாணி போல் நிற்கும். அதனால தான் பால்யத்தில் பாடம் சொல்லி வைக்கிறது. குழந்தைங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். என்ன சுவாமி, வி ஹேவ் என் நம்பர் ஆஃப் திங்ஸ் டு டூ, குழந்தைகள் கூட அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அந்த என் நம்பர் ஆஃப் டூ கூட இதுவும் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துண்டா தான் வாழ்க்கை. அது வந்து தனம் சம்பாதிக்கிறது. அதாவது அழகான ஒரு வார்த்தை, இவ்வுலகில் வாழ்வதற்கு பொருள் தேடினார், அவ்வுலகில் வாழ்வதற்கு என்ன தேடினார் அப்படின்னா, இங்கே வாழறதுக்கு பொருள் தேடிட்டீங்க. எல்லாரும் தேடுறோம், நம்ம எல்லாரும் தேடுறோம். இப்போ அங்கே போய் ஒரு நாள் வரப்போகிறது இல்லையோ, அங்கே போய் எல்லோரும் இருந்து தான் ஆகணும். அப்போ அங்கே என்ன இருக்குது? இங்கே வச்சுட்டு இருக்க, இங்கே எப்படி டிமானிட்டேஷன் ஆச்சோ அதே மாதிரி எல்லா டிமானிட்டும் அங்கே முடிஞ்சு போச்சு கதை. இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம் அது இங்கேயோட முடிஞ்சு போச்சு. அங்கே போய் என்ன சுவாமி அப்படின்னா அங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதான் சமாச்சாரம். என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ணல அப்படின்னு கையை கூப்பி நிற்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு அவலநிலை வரவே கூடாது. நான் இருக்கிற வரையந்தும் நான் கைங்கரியம் பண்ண சொன்னேன். எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சினேன். அடுத்தடுத்த படிக்கட்டு என்னன்றது எனக்கும் சொல்லி வச்சு என் குழந்தைகளுக்கும் சொல்லி வச்சேன். நானும் வழியை பார்த்துன்னேன், பின்னாடி வரவாளுக்கும் வழியை பார்க்க வச்சேன். இதை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது பித்ரே பிரம்மோபதேசே குருவே தெய்வதாயச்ச. தேசிகனுடைய திருக்குமாரன் சொல்கிறார், எனக்கு அப்பாவை மட்டும் இல்லை தேசிகன், தேசிகனுடைய குமாரன் வந்து அவர் அப்பா மேலே மங்களம் பாடுறார். அதில் எங்கள் ஆச்சாரியன் என்னோட அப்பா வந்து எனக்கு அப்பா மட்டும் கிடையாது, பித்ரே பிரம்மோபதேசமே, எனக்கு அப்பாவாக இருந்தார். பிரம்மோபதேசம்ன்ற உபநயனத்தையும் பண்ணி வச்சார். பிரம்மோபதேசம் நினைச்சு உபநயனம் பண்ணி வச்சார். சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார், வேதம்லாம் சொல்லிக் கொடுத்தார். பித்ரே பிரம்மோபதேச குரவே தெய்வம்.